நாட்களிலே நம்ம சங்கீதம் 119 தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 49 முதற்கொண்டு 56 வரையிலும் நாம் இன்னைக்கு தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் மறைப்பொருட்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கட்டும். ஆமென். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சேர்ந்து வாசிக்கலாமா? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்கார என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்களை எனக்கு கீர்த்தனை. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்கிறேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்ததான இந்த சங்கீத புஸ்தகத்துல, இந்த சங்கீத பகுதியில ஒரு 3 வசனத்துல நினைத்து அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆமென். 49வது வசனத்துல பார்க்கிறோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் எழுதப்பட்டது. 52ல பாருங்க, கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 55ல சொல்லுகிறது, கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து. ஆகவே இங்க ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நினைக்கிறார். அடுத்தது நாம் எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது நினைத்து. ஆகவே ஆண்டவர் நம்மை நினைக்கிறார்னு சொன்ன உடனே சில பேர் யோசிக்கலாம், அப்ப மறந்துட்டாரா? மறந்துட்டு நினைக்கிற நினைப்பு அல்ல இது. அவர் எப்போதுமே நம்ம நினைக்கிறார். பாருங்க, சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இந்த வேலையை செய்யணும், நாளைக்கு இந்த வேலையை செய்யணும். அது மறந்து போறதுக்கு அடையாளம் அல்ல. மறக்காம இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? நமக்குள்ளேயே நாம அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது போலதான் ஆண்டவர் நம்மை மறப்பது இல்லை, அவர் எப்போதும் நினைவில வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே முதலாவது தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அதனால உங்க வாழ்க்கையில யாரும் என்ன நினைக்கல, யாரும் என்ன விசாரிக்கல, யாரும் என் கூட பேசலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவிலே நீங்கள் எப்போதும் இருக்கிறீர்கள். நீங்கள் மறக்கப்படுவதே கிடையாது. ஆமென். என் நினைவில வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே ஆண்டுடைய நினைவிலே நாம் இருக்கிறோம். அப்ப அவருடைய நினைவிலே எந்தெந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு சில வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ வெள்ளம், எவ்வளவோ பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு அழிவின் சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, இந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அதில் இருந்த மிருக ஜீவன்களையும் நினைத்து அவர்களை பாதுகாக்கிறவராக இருந்தார். ஆமென். உலகம் முழுவதும் தண்ணீரினாலே நிரப்பப்பட்டது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களும் அத்தனை மனிதர்களும் மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த மனிதனோடு கூட இருக்கிறவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கப்பலுக்குள்ளே, அந்த பேழைக்குள்ள வந்தவர்களை அவர் எப்போதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதரோ, அதே போலதான் திருச்சபை என்பது ஒரு பேழை மாதிரி. இந்த திருச்சபைக்குள்ள வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆமென். நம்மை பிழைப்பூட்டுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே தேவ ஜனமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நினைக்கிறபடினாலே இந்த உலகத்திலே வருகிற அழிவுகள், இந்த உலகத்திலே வருகிற நெருக்கங்கள், இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்களுக்கு நடுவிலே நம்மை ஜெயமாக, பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாக வாழ வைக்க அவராலே கூடும். அல்லேலூயா. சோ அவர் நம்மை நினைத்து நம்மை பாதுகாக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பார்க்கிறோம், நம்ம
நினைச்சு மற்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கிறோம். ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஸ்தோத்திரம் வாசிப்பீர்கள் என்றால் 27ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனை படகின் மூலமாக வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அப்பொழுது அவனோடு கூட ஏகப்பட்ட கைதிகளும் இருக்கிறார்கள். மொத்தத்துல பார்த்தோன்னா அந்த படகுல மாத்திரம் 276 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவு பேர். வாசிங்களா அதே 21 இருந்து வாசிங்க. 27 அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் இடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரோ நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் என்னிடத்திலே வந்து, பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. உனக்காக தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நம் நிமித்தமாக, நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக நம்மை சார்ந்தவர்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். யோசிச்சு பாருங்க, அதுல வந்தவங்க எல்லாமே கைதிகள், எல்லாம் நல்லவர்கள் இல்லை. ஆனா பவுல் ஒருத்த நிமித்தமாக ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றுகிறார். ஆமென். சோ அதன் மூலமாக அவர்கள் எல்லோரும் அறிகிறார்கள், கர்த்தர் தாமே பவுல் நிமித்தமாய் தன்னை பாதுகாத்தார் என்று சொல்லி ஒரு உணர்வை தேவன் அவர்களுக்குள்ளே கொடுக்கிறார். அதே போலதான் ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாக லோத்து காப்பாற்றப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் சிலரை காப்பாற்றவும் செய்கிறது. குறிப்பாக சோதரம் வேதத்திலே சொல்லப்படுகிற அவர் உங்களை நினைத்து, யாரை நினைச்சு? உங்களை நினைச்சு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்பா முகத்துக்காக உன்னைய பாக்குறேன், உங்க அம்மா முகத்துக்காக உன்னைய பாக்குறேன். அப்ப அவங்கள நினைச்சு நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு, ஒரு நல்ல காரியம் கிடைக்குது. அப்போ ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்துவை ஆண்டவர் தாமே விடுவித்தார். ஆக உங்கள் நிமித்தமாய் உங்கள் சொந்த பந்தங்களையும் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் ஜெபித்தார், பவுலும் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்த தெய்வம் அவர்களை எல்லாரும் நினைத்தருளி அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அடுத்தது நம்ம நிறைய பார்க்கலாம் பைபிள்ல, நினைத்தருளும் நினைத்தருளும் நிலைத்தருளினார் என்று சொல்லி. அவர் ராகாலை, அவர் அன்னாலை சோத்திரம் இப்படி ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அவனுடைய வேதனை, அவனுடைய கண்ணீரை, அவனுடைய இயலாமையை ஆண்டவர் நினைத்து அவர்களுக்கு அருளினாராம். ஆகினால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறை நிச்சயமா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சிந்தையில வச்சிருக்கிறாரு, சீக்கிரமாய் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. சோதரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர் நினைவு கூறுகிற தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தேவ ஜனத்தை நினைவு கூறுகிறார். தேவ ஜனத்தின் நிமித்தமாக அவருடைய உறவுகளை நினைவு கூறுகிறார். அவர்களோடு கூட பயணிக்கிறவர்களை, அவர்களோடு கூட வேலை பார்க்கிறவங்களை கூட ஆண்டவர் நினைவு கூறுகிறார். உன் குறைவை நினைவு கூர்ந்து அதை மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் நம்ம இடத்துல உண்டு. யாருன்னா உங்க ஜெபத்துல ஆண்டவரே மறந்துட்டீங்களா அப்படின்னு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்னும் என்ன நினைச்சிருக்கிறீங்க, என்னை நிச்சயமா நீங்க ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து இரண்டாவது காரியமாக நம்ம பார்க்கலாம். நினைத்தருளும் என்று சொல்லி கேட்ட வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். 52 இருந்து 54 வரைக்கும் வாசிங்க. 119ஆம் சங்கீதத்துல, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்களை எனக்கு கீதங்களாயின. ஆமென். சோ அப்ப ஆண்டவருடைய வார்த்தை
குறையை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதிகமா எதை நினைக்கணுமா? ஆண்டவர் நம்மள நினைக்கிறார், நம்ம சூழ்நிலையை நினைக்கிறார், நம்முடைய குறைவை நினைச்சு நமக்கு மாறுதலை தர்றாரு. நாம எதை நினைக்கணும்னா ஆண்டுடைய வார்த்தைகளை நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தை நிமித்தமாக நாம் ஆறுதல் அடைய வேண்டும், தேற்றப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், மற்றவர்களை போல நீங்க துக்கித்து அழுவது எனக்கு மனசில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. அது நிமித்தமாய் அநேகர் அழுவார்கள், புலம்புவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அறிவில்லாம துக்கித்து அழுவதை நான் விரும்பல. அந்த வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஆறுதலும் தேறுதலும் ஆண்டுடைய வார்த்தையில தான். சில மனுஷங்க கிட்ட போய் நம்ம நின்று அவங்க ஆறுதலா 2 வார்த்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறது, அது பேசுகிற வார்த்தை அது உண்மையா இருக்காம போயிடும். சில சமயங்களில அது கொஞ்ச நேரம் தான் நிலைத்து இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்போது நம் பக்கத்துல, எப்போது நம்முடைய பட்சத்துல இருந்து நம்மை ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு துக்கம் வரும்போதெல்லாம், வேதனை வரும்போதெல்லாம், கண்ணீர் வரும்போதெல்லாம், பாடுகள் வரும்போதெல்லாம் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. அதை விட உங்களை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க துக்கத்துல என்னென்னமோ பண்றாங்க, ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேத வசனங்களை நம்ம சார்ந்து கொள்ளும். அந்த வார்த்தை நம்மளை திடப்படுத்தும். தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். சோ ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்தது. ஆண்டவரே, நான் அந்த தண்டை போய் தொடரலாமா, அதை பிடிப்பேனா, திருப்பி கொள்வேனா? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறான், தேவ வார்த்தைக்காக காத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க கண் நோக்கி பாருங்க, நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகளை அவன் எப்படி நினைவு கூறான்னா, பாடல் வழியா நினைவு கூறான். என்ன பண்றான்? பாடல் வழியாக. அதெல்லாம் கடைசியா நீங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 5:19 எடுங்களேன். 5:19 எடுத்து வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இப்ப அநேக பாடல்களை நம்ம பாடுறோம். அந்த பாடல்லாம் அழகா நம்மள நடத்துது. அந்த பாடல் வரிகளே நம்ம நடத்துது. அந்த வரிகள் வசனங்களா இருக்கிறது. நீங்க அதிகமான ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா வசனத்தை வச்சுதான் என்ன செய்யறாங்க, பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்குது. குறிப்பா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவை சொல்லலாம். அவருடைய பாடல் எல்லாம் என்னதான் இருக்குங்க, கர்த்தருடைய வசனங்கள் தான் இருக்கும். அந்த வசனத்தை அப்படியே பாடும் பொழுதே நமக்குள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கிரியை செய்யும். ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழின்னு எனக்கு காட்டுவார், பேசுவார், என்ன நடத்துவார், ஞானத்தால நிரப்புவார், நீதியின் பாதையில நடத்துவார், நிழல் போல என்ன தொடருவார். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து நம்ம பாடும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நினைவூட்டுகிறோம். வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறது ஒரு விதம், வசனங்களால் நிரம்பின பாடல்கள், அந்த பாடலே என்னவா மாறும், ஜபமா மாறும். அந்த பாடல்களை நம்ம நினைவு கூறணும். வசனங்கள் நிறைந்த பாடல்களை நம்ம நினைவு கூறணும். சோ அப்படி நம்ம நினைவு கூறும் பொழுது நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 34 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அதுல போட்டிருக்குது, எங்க இருந்தாங்களாம், பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க, சிறைச்சாலையில இருந்தாங்க. அவர்களோடு கூட சிலர் இருந்தாங்க. எல்லாரும் கட்டப்பட்ட நிலைமை, சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, துன்பம், அடி, வேதனை. ஆனாலும் என்ன செஞ்சாங்களாம், துதிச்சு பாடி ஜெபம் பண்ணாங்க. ஆமென். சோ அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் அவர்களுடைய கட்டுகள் மட்டும் அல்ல, அந்த பாடலை கேட்டவர்களுடைய கட்டுகள் கூட அறுக்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். பாடுகள் மத்தியில நேத்து கூட பாஸ்டர் சொன்னாங்க, பினி பாஸ்டர் முந்தா நேத்து நினைக்கிறேன். சோ பாடு வரும்போதெல்லாம் பாடணும் அப்படிங்கிறார்.
ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, இந்த பாடல் வழியாக ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆக விசுவாசத்தோடு வேத வசனங்கள் நிறைந்த பாடல்களை நினைச்சு பாடுங்க. உங்கள் பாடுகளிலே கர்த்தர் உங்களை விடுதலைக்குள்ளாக நடத்துவார். ஆமென். ஆமென். கடைசியாக மூன்றாவதாக நம்ம பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்துல 55 56ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, ராகாலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. உம்முடைய நாமத்தை நினைக்கிறேன். எதை நினைக்கிறாரா? உம்முடைய நாமத்தை நினைக்கிறேன். நீங்க ஆராதனையில கூட ஒரு பாட்டு பாடும். அவர் நாமத்துல மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்துல ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்துல அற்புதம் உண்டு, அவருடைய நாமத்துல தீமை கூட நன்மையா மாறும், அவர் நாமத்துல பேய்கள் ஓடும், அவர் நாமத்துல நோய்கள் தீரும். இப்ப இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. அந்த நாமத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை போற்ற வேண்டும். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நிறைய வசனங்கள் உண்டு. சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய நாமத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால சோதரம் தேவ பிள்ளைகளாய், தேவ ஜனமாய் இருக்கிற நாம அவனுடைய நாமத்தை நேசிக்கணும். சங்கீதம் 5:11 எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாமத்தை நேசிக்கணும். சங்கீதம் 7:17, சங்கீதம் 9:2, சங்கீதம் 18:49 அவர் நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். சங்கீதம் 29:2 சொல்லுது அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 44:5 சொல்லுகிறது ஸ்தோத்திரம் அவர் நாமத்தாலே சத்துருக்கள் மேலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. சங்கீதம் 116 4ஆம் வசனம், 13ஆம் வசனம், 17ஆம் வசனம் சொல்லுது ஸ்தோத்திரம் எப்போதும் அவர் நாமத்தை நாம் கூப்பிட வேண்டும், உயர்த்த வேண்டும், நினைக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் பைக்கில், அதாவது ஆரம்ப காலத்தில் +2 படிக்கிறேன்னு நினைக்கிறேன், +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த சமயம் தான் இருக்கும். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுது. ஸோ பைக்கில் நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். இன்னொரு பைக்கில் இன்னொரு ஃப்ரெண்டும் இன்னொரு நபரும் போகிறாங்க. வேகமாக போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரோடு மாதிரியாவே ஒரு ரோடு இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு. நல்லா தெளிவாக தெரியுது, விழ போகிறோம். அவ்வளோ வேகம் போயிட்டு இருக்குது வண்டி. என் மைண்டில் ஒரே ஒரு காரியம் தான், விழும் போது இயேசுவேன்னு கத்தணும். இது மட்டும் தான் என் சிந்தனை, வேற எதுவுமே இல்லை. விழ போறன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு, விழுந்தோம், இயேசுவேன்னு சொன்னேன். ஒரு சின்ன காயம் மட்டும்தான், கட்ட விரல்ல லேசான காயம் மட்டும்தான், கர்த்தருடைய கிருபையினால காப்பாற்றப்பட்டேன். ஆமென். இன்னொரு சகோதரனுக்கு அந்த கால் முறிந்தே போச்சு. ஆமென். அப்ப பாருங்க, நம்முடைய ஆபத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, நீ என்ன. அப்ப இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லம் உண்டு. இந்த நாமத்தை சொல்லணும், அந்த நாமத்தினால் ஜெபிக்கணும், அந்த நாமத்தை புகழணும், அந்த நாமத்தை கொண்டு சத்துருவை மேற்கொள்ளணும். இயேசுவின் நாமத்துல நான் உன்னை மேற்கொள்கிறேன் என்று சொல்லணும். இன்னைக்கும் பாருங்க, அநேகருடைய பேய் பிசாசின் கிரியைகள் வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளும் பொழுது அது ஓடுகிறது. அதனால அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. சோ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்தை எப்போதும் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் என்னை நினைக்கிறார், நான் அவருடைய வார்த்தையை நினைக்கிறேன், ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தை நினைக்கிறேன். அவர் என்னை நினைக்கிறதுனால என்னை விடுவிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். என் நிமித்தமாய் என்னை சார்ந்தவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார், என் குறைவுகளை மாற்றுகிறார். நான் அவருடைய வார்த்தையை நினைப்பதை பாடல் வழியாக காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த பாடல்களை பாடும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை, ஸ்தோத்திரம், அதை கர்த்தர் எனக்கு தருகிறார்.
ஸ்தோத்திரம். கடைசியாய் பார்த்தோம், அவருடைய நாமத்தை நேசிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை புகழணும், அவருடைய நாமத்தினாலே சத்துருக்களை மேற்கொள்ளணும். அவருடைய நாமம் எப்போது சொல்லப்படத்தக்கதான நாமம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமது வேத வசனங்கள் எல்லாம் எங்கள் நிமித்தம் நினைவு கூறப்பட்டு எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நோவாவை நினைவு கூர்ந்தவர் எங்களையும் நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்தவர் எங்களையும் நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. அன்னாளை நினைவு கூர்ந்தவர் எங்களையும் நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரை குறைவுகளையும் எங்கள் ஒவ்வொருடைய இயலாமைகளையும் என் ஆண்டவர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல நாங்கள் எப்போதும் உமது வேத வசனங்களை எங்க சிந்தையில நிறுத்துகிறவர்களாக, உமது வேத வசனங்களை சொல்லுகிறவர்களாக, உமது வேத வசனங்களை சொல்லி பாடுகிறவர்களாக, எங்களை ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை நினைக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரை நடத்துவீராக. இந்த வசனங்களை ஆண்டவரை நினைக்கும் பொழுது, பாடும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்பு ஆண்டது தொடர்ந்து கிடைக்கட்டும் ஐயா. விசேஷமாய் உமது நாமத்தினுடைய அதிகாரத்தை, உமது நாமத்தினுடைய வல்லமையை நாங்கள் எப்போதும் உணர்ந்து அதை நினைத்து 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 எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. என் தேவன் தொடர்ந்து பொறுப்பிடும். உம்முடைய காரியம், உம்முடைய கரம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில வெளிவிடுவதாக. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடக்க போகிற இந்த காலை ஜெபங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அநேகமும் ஆறுதலும் சமாதானம் நம்மளும் சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.